வாங்க வணக்கம். எஸ்எல் லைஃப் ஸ்டைலுக்கு வருகை தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆடுகளி குடும்பத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தேன். ஒளியும் ஒளியும்னு சொல்லிட்டு ராஜாபுரவும் சாந்தா சிஸ்டரும் செமையாக இருந்துச்சு. பிச்சிட்டிங்க போங்க. இந்த வீடியோ வந்து என்னோட பழைய நினைவுகளை வந்து என் மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். எங்கள் பக்கத்து தோட்டத்தில் வந்துட்டு தங்கம்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாயங்காலம் படம் பார்க்க போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்போ படம் போடுவாங்க. டிடிஹெச்னு நினைக்கிறேன். அதை பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்க கூட நானும் போயிடுவேன். சாந்தா வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட எல்லா வேலையும் செஞ்சுட்டு கெஞ்சி போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் எப்படின்னா காலையிலேருந்து எல்லா வேலையும் செய்வேன். நானாக வாலண்டியாக போய் எல்லா வேலையும் இந்த வேலை செய்யிட்டா அந்த வேலை செய்யிட்டான்னு சொல்லி கேட்டு போய் செய்வேன். செஞ்சுட்டு அப்படியே ஜூட். ஆமாங்க. ஒரு சில நாளைக்கு வந்து கேட்டு போவேன். ஏன்னா வந்து வந்தோடனே வந்து செமையாக எங்கள் அம்மா பிச்சுருவாங்க. எங்கள் அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து வெளியில் இருந்தார், வாத்தியாராக இருந்தார். அதனால் வெளியூரில் இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலையிலேருந்து எல்லா வேலையும் அம்மா பாவம்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் செய்வேன். செஞ்சுட்டு ஒரு 3 மணி ஆச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் துவைப்பேன். ஒரு 3 ட்ரெஸ் தான் இருக்கும் அப்போ ஸ்கூலுக்கு போடுறது. அதையும் மாற்றி போடுவோம்ல அப்போல்லாம். இப்போ தான் நிறையா ட்ரெஸ்ஸு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விதவிதமாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டகாலம் தானே. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும், இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் வந்துட்டு அந்த 3 ட்ரெஸ்ஸையும் துவைச்சி போட்டு ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு மாட்டை பிடிச்சி கட்டிட்டு ஆட்டுக்கு கடலக்கொடி கொண்டாந்து வச்சுட்டு மாட்டுக்கு வந்து தட்டு கொண்டாந்து போட்டுட்டு ஆட்டுக்கட்டுத்தரையை கூட்டிட்டு மாட்டுக்கு வந்துட்டு சாணியெல்லாம் எடுத்துட்டு கட்டுத்தரையை கூட்டி எல்லா வேலையும் முடிச்சிருவோன்னு வச்சுங்களேன். வேலையே இல்லைங்கிற அளவுக்கு பண்ணிடுவோம். எங்கள் அம்மா வந்து ஒன்லி சமைக்கிற வேலையோடு இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஓடிடுவோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கு தண்ணி முறை இருக்கும். அதாவது எங்கள் பெரிய போட்டுக்கும் எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்து விட்ற மாதிரி. அந்த எங்கள் அம்மா தண்ணி எடுத்து விட போயிட்டாங்க அப்படின்னா தண்ணியை பார்த்து நிறுத்த சொல்லிட்டு போவாங்க. அது 6:30க்கு தான் வந்து தண்ணி நிற்கும். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி டிவி பார்க்க போக முடியலையே அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க. தண்ணி கட்டிட்டு அந்த நிறுத்துகிற ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா எட்டி பார்த்துட்டே இருப்பேன். தண்ணி என்ன வடியும்னு சொல்லிட்டு தண்ணியை நிறுத்திட்டு அப்படியே எங்கள் அம்மா வயல்லேருந்து வீட்டுக்கு வரங்காட்டியே நான் ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடுவேன் டிவி பார்க்க. எங்கள் அம்மா வந்து விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவேன். ராஜா ப்ரோ சாந்தா சிஸ்டரோட வீடியோவை பார்த்தோன்னே எங்கள் அம்மா வந்து என்கிட்ட நான் அப்படி தெரியாமல் டிவி பார்க்க ஓடிட்டது, எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நின்றுச்சுங்க. எங்கள் அம்மா வந்து இப்போ என்கிட்ட வந்துட்டு எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஒரு வருத்தம்தான். எங்கள் அம்மா வந்து இப்போ என்கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி தெரியாமல் வாடி சூடு வைக்கிறேன் வாடி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதெல்லாம் அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி ஞாபகம் வந்துச்சுங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது மாதிரி வீடியோ பழைய நினைவுகளை நினைவுபடுத்துகிற மாதிரி வீடியோ. வாழ்க வளமுடன் சாந்தா சிஸ்டர் ராஜாபுரம் நிறைய வீடியோ போடுங்க, சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. டாடா, பாய் பாய்.